ஸோ கைஸ் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி நீங்கள் தமிழ் டைட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. அண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா செம்மையான வெயில் அப்படியே கொளுத்திட்டு இருக்கு. இந்த வெயில் என்ன பண்ணலான்னு வீட்டில் போயிட்டு ஏசி போட்டு தூங்கலான்னு இப்போதா ஏசி போட்டால் கரண்ட் பில் வருது. சரி ஓகே அதெல்லாம் மிச்சம் படுத்தலான்னு எப்படி நம்ம இப்போ ஏசி இருக்க இடத்துக்கே போயிடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. என்ன மால்னு நீங்கள் எப்படி தமிழ் டைட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால். அப்படியே எக்ஸ்பிரஸ் அவென்யூ வேறு லெவலாக இருக்குது. இது ஒரு பிக்கெஸ்ட் மால்னே சொல்லலாம், இப்போ லார்ஜஸ்ட் மால். இந்த மாலுக்கு தான் இங்கே நம்ம போகிறோம். அண்டு இது வந்து இந்த வீடியோ வந்து பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அண்டு இந்த மாலில் தான் நம்ம பர்த்டே ட்ரெஸ்ஸும் வாங்கியிருப்போம். அதுவே நிறைய கொஞ்சம் யோசிச்சு வாங்கியிருப்போம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ, ஆனாலும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு மாலில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வளவான்னு பேசாமல் வீடியோவில் போகிறோம். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பின்னாடி எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருக்கேன், பட் விலாக் எடுக்கல. பட் இந்த வாட்டி தான் உங்களுக்கு விலாக் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால். இது செம்ம பெரிய மால். கைஸ் அப்படியே நம்ம மேலே ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட்டில் அப்படியே எக்ஸ்லேட்டரில் ஏறிட்டு நம்ம இப்போ லைஃப் ஸ்டைல்னு ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம விஆர் மாலுக்குள்ள லைஃப் ஸ்டைல் தான் போகிறோம். ஃபுல்லாக ட்ரெஸ் தான் கைஸ் இருக்குது. அப்படியே உங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பார்க்குற மாதிரி இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து அப்படியே நம்ம ட்ரையல் ரூம் வந்துச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையல் ரூம் வந்து நிறைய ட்ரையல் போட்டு அப்படியே கால் தூக்கி கை தூக்கி பார்த்தோம். பட்டு நம்மளுக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது நம்மளுக்கு. அதனால் அப்படியே எல்லாருக்கும் எங்கள் அம்மா அப்பா போல அப்படியே காமிச்சிட்டு அப்படியே சூப்பராக காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கும் 2 வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ட்ரையல் ரூம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே ஏசி காற்று வாங்கிட்டு இருந்தோம். எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு. என்ன பண்ணுறது? சரி நம்ம வேறு ஏதோ கடை எல்லாமே தேடிட்டு இருக்கோம். எல்லா கடையும் தேடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேடி உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இல்லை எனக்கு. அப்போ காய்ஸ் நம்ம வந்து இப்போது அங்கே ஏதாச்சும் ஒரு கடை தேடிகிட்டே இருக்கோம். நிறைய கடை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேன். அந்த பேண்ட் இப்போயே உங்களுக்கு காமிச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ட்ரில்லிங் போயிடும். எதுக்குப்பா நீ இதெல்லாம் வாங்கினா? பர்த்டே தான், நம்ம பர்த்டே வருது. அதனால நம்ம எங்கே வந்தோம்னா பிவிஆர் மாலுக்கு தான் வந்திருக்கோம். எப்படியா பார்த்து வந்துருப்பீங்க. அதான் போயிட்டு நம்ம எல்லா கடையும் தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் படத்துக்கு போகலான்னு நினச்சேன். பட் படத்துக்கு போனால் ட்ரெஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ நம்ம அது பண்ணலாம். மேக்ஸில் இருக்கும் மேக்ஸு. ஆனால் இது வந்து ஏதோ தெரில. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எந்த ட்ரெஸ்ஸும் கிடைக்கல. நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கலாம். இதுதான் நம்மளோட மேக்ஸ் ஷாப். மொத்தமாக தேடிட்டோம் நம்மள. இந்த மேக்ஸாக ட்ரெண்ட்ஸான்னு தெரில. ட்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தேடியாச்சு. பட் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எனக்கு செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? பர்த்டேக்குன்னு வந்தால் ஒன்றும் செட் ஆகுது. அதாவது நார்மல் டைமில் வந்து அது சூப்பராக செட் ஆகும். சரி என்ன பண்ணுறதுன்னு அப்படி சும்மா நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இங்கே வர எனக்கு லேடி செக்ஷனு சரின்னு எங்கள் அம்மாச்சி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக கிடைக்கல. நாங்கள் ஒரு பேண்ட்டுக்கு அவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி காய்ஸ், நம்ம எங்கே வந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் நம்ம சோறு சாப்பிட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலே ஃபுட் கோர்ட்டு, எல்லாத்துக்கும் டாப்பில் தான் ஃபுட் கோர்ட் இருக்குது. அந்த மாதிரி நான் தான் ஊர் டாப்பில் இருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா நம்ம வந்து பர்கர் கிங்கு. நம்ம இங்கே ஃபுட்டு கிட்ட தான் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே இது பர்கரு நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெறுத்தாமல் சாப்பிட்லாம். அவ்வளோலாம் ஒன்றும் வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம பர்கர் கிங்கில் நம்ம பர்கர் தான் வாங்கி விட்டோம். அடுத்து அது கூடவே 2 சிக்கன் பீஸா அது காம்போவில் வந்துச்சு. இதுவே பட்ஜெட் எகிடுச்சு. வேறு எங்கேயாச்சும் சோறுலாம் வாங்கினா அவ்வளோதான் போல்.
அதனால் வீட்டிலே சாப்பிட்டு வந்துக்கோங்க. 2 பர்கரு, அடுத்து இந்த சிக்கன் பீசஸ் வாங்கியிருந்தோம். அடுத்து அது கூட சாஸ் கொடுத்துருந்தாங்க, டொமேட்டோ சாஸ். அதோங்க உங்கள் பர்கரு. இந்த பர்கர் தான் அப்படியே எடுத்து வாயில் அப்படியே கிறிஸ்பியாக நறுக்குன்னு போட்டோம். செம்ம டேஸ்ட்டு கைஸ். வெள்ளை சோறுனா இப்படி தான் இருக்கும். வெள்ளை சோறுன்னு சொல்கிறேன் பாருங்கள். வெள்ளை ஃபுட்டுனாலே இப்படி தான். வீட்டில் ஃபுட்டோட அப்படியே டபுள் மடங்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் போல், அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த சிக்கன் பீஸ் பாருங்கள், பார்த்த உடனே அப்படியே கண் அப்படியே மேலே வருது. அங்கே பாருங்கள் அப்படியே வாயில் போடுறேன். வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்டா வாய்ஸ் ஓவரெலாம் கொடுத்து பேசுகிறேன்னு கேட்காதீங்க, அது வாய்ஸ் கொடுக்கல. அதான் வேறு லெவலாக நம்மளோட பர்கர் எடுத்து அப்படியே உங்களுக்கும் வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக அப்படியே ருசித்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படியே ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பராக சாப்பிட்டுட்டோம். பர்கரு சூப்பராக சாப்பிட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். காய்ஸ், இதுதான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். அப்படிதான் காஃபி, அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். காய்ஸ், இங்கே வந்து சூப்பராக நம்ம டீ வாங்கிட்டுருக்கோம். டீ வாங்கி டீ குடிச்சிட்டு அப்படியே பண்ணலாம். அப்படியே டீ வாங்கியிருக்கோம். இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. டீயில் டீ வாங்கியிருக்கோம். நம்ம குடிக்கும் போது உங்களை பார்க்குறேன். நம்ம மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் நம்ம பால்கோவா பண்ணு கேட்டிருந்தோம். பட் பால்கோவா பண்ணு இல்லைன்னு நம்ம சாக்லேட் பண்ணு வாங்கியிருக்கோம். அந்த டீ கூடவே. டீக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. நம்ம வந்து பால்கோவா பண்ணு அப்படியே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். சாக்லேட் பண்ணு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட டீ. எப்படி டீ வேறு லெவலில் இருக்குது. அப்படியே டீ எங்கள் அம்மா டேபிள் கிட்ட அப்படியே வச்சுட்டு அப்படியே நம்மளோட பால்கோவா. ஐயோ சாக்லேட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதுமே அப்படியே மேலே பட்டர்லாம் தருவி வேறு லெவலில் இருக்குது. அவங்க பாருங்கள். ஐயோ அப்பா சாமி. ஐயோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாருங்கள் சாக்லேட்டு. அப்படியே பார்த்தோன்னே அப்படியே சாப்பிடும் போல் அப்படியே எடுத்து வாயில் வச்சிட்டேன். அப்படியே என்ன பேசணுமோ இல்லையோ அப்படியே வாயில் வச்சிட்டேன். அப்படியே அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். భోజనాలన్నీ మేము విరక్తి కలుగుతాం. భోజనాలన్నీ విరక్తి కలుగుతాం. மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் மஸ்ட்டு ட்ரை. சூப்பர் டேஸ்ட்டு, வேறு லெவல். சாக்லேட் பன் இருக்குல்ல, அதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 rupees. எஸ், 100 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து. இங்கே பாருங்கள், அது மேலே பட்டர்லாம் பூசிருக்காங்க. பட்டரு, சாக்லேட் எல்லாமே போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எதுவும் ஹேண்ட் வாஷ் கிட்ட வந்துருக்கோம். சூப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவ்வளோதான், மறக்க வேண்டியது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம சூப்பராக சாப்பிட்டாச்சு. வேறு லெவல் பண்ணுறோம். வந்து பேண்டலூன்ஸ் கூட போனோம். பேண்டலூன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் திரும்பி தேடணும். பட் நம்மளுக்கு கடையில் சரின்னு ஹெச்எம் உங்களுக்கு தெரியுதா, ஹெச்எம்குள்ளே போகலான்னு நினச்சோம். பட்டு சரி வேணாம், நம்மளுக்கு எதுக்கு, ஹெச்எம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் ஹெச்எம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம இங்கே ஸ்பார்னு ஒன்று இருக்குது, ஈஸி பைன்னு. அதுக்குள்ளே போயிட்டு அங்கே நம்ம ட்ரெஸ்ஸு கடை தான் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பார் அங்கே போகலாம். ஈஸி தான் அந்த ஈஸி பை. இதுவும் ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப் தான். உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக லேடிஸ் செக்ஷனாக இருந்துச்சு கைஸ். நம்ம அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம மென் செக்ஷன் வந்துவிட்டோம். எங்கள் அம்மா வேறு டிசைனாக வீடியோ எடுக்க சொன்னேன். அப்படியே ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோங்க நம்ம ட்ரெஸ்ஸெலாம் அப்படியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குமா, எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் யூடியூபர் மாதிரி இருக்குமான்லாம் சொன்னேன். சரி ஓகேப்பா அப்படின்னு அப்படியே ஸ்டைலாக எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து இங்கே தேடிட்டு இருக்கோம் நம்ம ட்ரெஸ்ஸு, பட் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் வந்து வேறு மாதிரி ஒரு பேண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன், பட் அது கிடைக்க மாட்டேங்குது. சரி பார்த்துட்ருக்கோம். ப்ரோ நம்ம அந்த கீழே வந்து நம்ம ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் நம்மளுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு கிடைக்கல. பட் நம்ம 2 பேண்ட்டு மட்டும் வாங்கியிருந்தோம். அந்த பேண்ட்டு உங்களுக்கு அடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டை கேட்டிங்கன்னா அடுத்து அதுக்காகவே ஒரு வீடியோ ஏதாச்சும் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பேண்ட் நம்ம வாங்கிட்டு இப்போ எங்கே போயிருக்கோம்னா ஸ்பார்னு ஒரு கிராசரி ஷாப் இருக்கும். அங்கே தான் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எப்படின்னா, நான் ஆல்ரெடி அந்த ஃபோன் நம்ம இன்னொரு கேமரா பிரைட்டான கேமரா இருக்குல்ல, அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பேட்ரி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போது எடுத்துருக்கோம், இந்த வேறு ஃபோன் எடுத்துருக்கோமா. சரி நம்ம இங்கே பாருங்கள் எல்லாமே என்னென்ன வேணுமோ. இங்கே நம்ம ஸ்பார்க்குள்ளே இருக்கோம். ஸ்பார்க்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸ்பார் வந்து இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் இருக்கும். நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னா அந்த தினம் விலை, அந்த தினமும் கிராசரி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, இது லேடிஸு மெயின் செக்ஷனு, அடுத்து அந்த ஷாம்பு கீம்பு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
மேலே பார்த்து முடிச்சு அப்படியே நம்ம கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அப்படியே உங்களுக்கு எக்ஸ்லேட்டர் போய் ஸ்பீடாக காமிச்சிட்டு அப்படியே கீழே வந்தால் கீழே தான் தக்காளி கிக்காளி எல்லாமே இருக்கும். கீழே என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டம்ஸும் இங்கே மட்டும்தான் இருக்கும். இங்கே எல்லாமே ஓரளவு கம்மி ரேட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி மூட்டை, தக்காளி, மாம்பழம் எல்லாமே இருக்குது. அப்படியே டிசைனாக நம்மளோட ஸ்பாரை வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன். இது எந்த வீடியோ ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நம்மளாக கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு எடுத்துகிற வீடியோ. பார்த்தீங்களா, ஸ்வீட் கார்னு எல்லாமே இருக்குது. பைனாப்பிளில் ஜஸ்ட்டு 79 ருபீஸ் தான். அப்போ போகும்போது 79, இப்போ அதோட கம்மியாக இருக்கலாம், எல்லாம் கூட அதிகமாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி, கீபெர்ரி எல்லாமே இருக்குது. கைஸ், இப்போ நம்ம ஸ்பாரில் வந்து கீழே ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே வைப்பாங்க. சிப்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ அதே மாதிரி தான். 4 விஜயா மால்லேயே நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க, அது நெக்ஸஸ் விஜயா மால். அங்கே அதே ஸ்பார் மால் தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பாருங்க, முட்டை எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்குது. அந்த ஆப்பிள், கீப்பிள், ஆரஞ்சு எல்லாமே சிறந்த கம்மி விலையில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே பூசணிக்காய் வெறும் 49 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா தான் நம்மளோட மஸ்க் மெலனு. இவ்வளோ கம்மி ரேட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மார்ச் மெலன் ஏதோ சொல்லுவாங்க தெரில. இந்த பாருங்கள் அப்படி டிசைனாக உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன் எல்லாமே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெளிலலாம் வாங்குவீங்களே ஒரு காய்கறி, அதோட ப்ரைஸோட இங்கே கம்மியாகவே இருக்குது. ரியலாக சொல்லணும்னா ஆமாம், கம்மி தான் இருக்குது. இதுதான் நம்மளோட எல்லாமே நம்ம வாங்கின பொருட்கள். பில்லு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடாதீங்க, ஏன்னா இது கம்மி தான், ஜஸ்ட்டு கம்மி தான். நியூஸ்லலாம் வந்திருக்கு 20,000 ஹேண்ட்ஸம் பசங்க வாங்கியதால் அப்படிலாம் நியூஸில் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க கைஸ். இதுதான் நம்ம மொத்தத்துக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல் மாலே இதுதான். இங்கே நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்மளோட ஸ்பார் இருக்கும். மேலே போட்டிருக்கு பாருங்கள் போர்டு. இது வந்து கீழே கார் பார்க்கிங். நம்மளோட அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் கீழே தான் இருக்குது. பாட்டி அப்படியே நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு சுறுன்னு அப்படியே கிளம்பியாச்சு. வேறு லெவலாக ஸ்பீடில் போட்டு வந்துட்டேன். கைஸ், வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்துருப்பீங்க. நம்மளோட எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலோட vlog எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னடா வேற மாதிரி ரிக்வெஸ்ட்னு கேட்காதீங்க. கொஞ்சம் நம்ம அப்பப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் நம்ம அஞ்சன்ல இருந்து உடே வெளில வந்துட்டோம். நம்மளோட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அதனால நம்ம அப்படி பேசுறோம். ஒரு விஜய் சார் மாதிரியோ அஜித் சார் மாதிரியோ அடுத்த நம்ம பேசலாம். அப்படி நம்ம பேசணும்னா கமெண்ட்ல மிமிக்ரி அஞ்சன் மிமிக்ரி அஞ்சன் மிமிக்ரி அஞ்சன்னு வேற லெவலோ டைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அத்துடன் உங்களை அஞ்சன் நன்றி, வணக்கம்.